ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு 51வது நாள் வாழ்த்துக்கள். அவ்வளோ அழகாக கர்த்தர் எத்தனையோ தடைகளை தாண்டி தேவன் நம்ம கொண்டு வருகிறார். ஆமென். இன்றைக்கு மறைந்திருக்கிற தேவனுடைய திட்டத்தை உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் பார்க்கும்படி, உங்கள் பிள்ளைங்க அதை அனுபவிக்கும்படி, தேவ மகிமையில ஆண்டவர் உங்களை நடத்துகிற ஒரு வண்ணமாக ஆண்டவர் இன்றைக்கி நடத்த போகிறார். சில நேரத்தில் வெளிப்படையாக தேவனுடைய திட்டம் இருக்காது, அவருடைய திட்டம் மறைந்திருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும், மறைந்திருக்கிற அவருடைய திட்டத்தை நீங்கள் நானும் பார்க்கும்போது, அதை தெரிந்து கொள்ளும்போது, ஜெபத்தின் ஊடாக அதை புரிந்து கொள்ளும்போது, நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு உங்களை உயர்வாகவே, உங்களை பெருக்கத்துக்கு நேராகவும் தேவனை நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதற்காக இந்த நாளில் 10 ஜெப குறிப்புகளை ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். அதில் முதல் ஒரு காரியம், தேவனுடைய திட்டம் வெளிப்படணும்னு சொல்லி இந்த நாளில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் மறைந்திருக்கிற உங்கள் திட்டங்கள் வெளிப்படணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்க 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 ஆண்டவர் அப்படியே உங்களை கொண்டு போவார். தடைகளை தாண்டி, பிரச்சனைகளை தாண்டி, போராட்டங்களை தாண்டி கர்த்தர் கொண்டு போவார். ரெண்டாவது, ஆவிக்குரிய, அதாவது ஜெப பார்வை நமக்கு வேணும். ஜெபத்தில் சில விஷயங்களை பார்க்கணும். நம்ம கண்களுக்கு தெரியாத தேவனுடைய செயல்களை நீங்களும் நானும் பார்க்கணுன்னு சொல்லி நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் அதை நிச்சயம் உங்களுக்கு காண்பிப்பார். மூன்றாவது, உங்கள் நம்பிக்கையை கொஞ்சம் புதுப்பிக்கிற வண்ணமாக நடந்து கொள்ளுங்கள். உங்கள் நம்பிக்கை புதுப்பிக்கப்படணும். எப்படின்னா, எல்லாம் முடிந்ததுன்னு நினைக்கும் போது இல்லை இப்போ தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்லி புதுப்பிக்கிற சூழலுக்கு நேராக நீங்கள் தள்ளப்படுவதற்காக ஜெபிங்க. தேவன் உங்களை அப்படியே நடத்துவார். நான்காவது, தேவன் சில செயல்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அடையாளப்படுத்தும்படி ஜெபிங்க. தேவனுடைய செயல்கள் அவர் அதை அடையாளப்படுத்தணும். நீங்கள் ஒளிஞ்சிருந்தாலும், மறைஞ்சிருந்தாலும், எங்கேயாவது பதுங்கியிருந்தாலும் விட மாட்டார் ஆண்டவர். எலியாவை சரி, அவருடைய செயலுக்கு நேராக நகர்த்தினார். தேவ பர்வதத்துக்கு நேராக நகர்த்தினார். அதுபோல் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் நகர்த்தப்படணும். அதை மையப்படுத்தி ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஐந்தாவது, விசுவாசத்தில் நிலைச்சிருக்கிற ஒரு நிலைமை தன்மை, அது நிலையான ஒரு தன்மை. விசுவாசத்தில் நீங்களும் நாளைக்கு சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையில் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் நேர்த்தியாக அவரை நம்பணும். அதற்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்க. ஆறாவது, புதிய மனிதர்களுக்கான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். எப்படின்னா, எலிசாவை ஆண்டவர் எழுப்பினது போல உங்கள் ஊழியத்திலையும் ஆண்டவர் புதிய மனிதர்களை எழுப்பணும். உங்கள் வீட்டில் கூட புது காரியங்கள் உங்கள் பிள்ளைங்க செய்யணும், உங்கள் கணவர் செய்யணும். பழைய பிரச்சனைங்க, பழைய போராட்டத்தெல்லாம் உடைச்சி எறிஞ்சு எலியாவுக்கு அப்புறம் எலிசா எப்படி புதுசாக எழும்பினாரோ அதுபோல் உங்கள் பிள்ளைங்க, கணவர் தான் சம்பாதிச்சிட்டு இருந்தார், மனைவி தான் சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க, உங்கள் பிள்ளைகளும் வருமானத்தை பார்க்குற அளவுக்கு கர்த்தர் உங்கள் குடும்பத்தை உயர்த்தணும். அதை மையப்படுத்தி ஜெபிங்க. தேவன் அப்படியே நடத்துவார். ஏழாவது, உங்கள் குடும்பம் முழுவதும் தேவனுடைய திட்டத்தில், அதாவது மறைந்திருக்கிற தேவனுடைய திட்டத்தில் மாத்திரமல்ல, வெளிப்பிரகாரமாக எல்லாரும் பார்த்து கர்த்தருக்கு சாட்சியான வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்கன்ற திட்டத்தில் உங்கள் குடும்பம் இருக்கும்படி நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கணவரை குறித்து, உங்கள் மனைவியை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிங்க. தேவன் அப்படியே நடத்துவார். எட்டாவது பாருங்கள், தேவனுடைய சரியான நேரம். உங்கள் குடும்பத்துலேயும் என் குடும்பத்துலேயும் பிசாசு செய்கிற நேரங்கள்லாம் வருது. ஆனால் தேவனுடைய நேரம் வரணும். சில உயராமல் இருக்கலாம், சில பெருக்கத்தை நீங்கள் பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய நேரத்துக்காக நீங்கள் காத்திருக்குங்க. அதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், வானத்தை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே உங்கள் நேரத்துக்காக காத்திருக்கிறேன், உங்கள் சூழலுக்காக காத்திருக்கேன். அப்படி சொல்லி ஜெபிக்க அப்படிப்பட்ட நேரத்துக்கு நேராக தேவன் உங்களை கொண்டு போவார், சாட்சியாக நிறுத்துவார். ஏமே. அடுத்தது பாருங்கள், 9வது, விசுவாசத்தில் நீங்களும் நானும் அசைக்கப்படாமல் காத்திருக்கணும், மனம் மாறாமல் காத்திருக்கணும். சில நேரத்தில் நீங்களும் நானும் விசுவாசத்தில் அசைக்கப்பட்டுருவோம். அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் குடும்பத்தில் என் கணவர், மனைவி, பிள்ளைங்க யாரும் விசுவாசத்தில் நிலைத்து இருக்கணும். அசைக்கப்படாத ஒரு விசுவாசம் என் பிள்ளைகளுக்குள்ளே, என் குடும்பத்துக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் தடையை தாண்டி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அப்படியே நடத்துவார். ஒரு ஆமென்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய திட்டம் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மகிமையில நடத்துவார். கடைசியாக 10வது, விசுவாச அறிக்கை. என் கூட சேர்ந்து ஜெபத்தில் நீங்கள் அறிக்கை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் மறைந்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை எங்கள் வாழ்க்கையில் தோற்று போய்
ஒதுங்கி பதுங்கி எப்படி வாழப்போறோன்னு நினைக்கிற எங்களுக்கு மறைந்திருக்கிற ஆசீர்வாதத்தை அப்பா இந்த நாள் முழுவதும் கர்த்தர் வெளியே கொண்டு வருவீங்க. இந்த மாலை வேளையில் மகிமையாய் சூழ்ந்து கொள்ள கர்த்தர் செய்வீங்க. பிரச்சனைகளை தாண்டி போராட்டங்களை தாண்டி நகர்வதற்கு வளர்வதற்கு அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்வீங்கப்பா. பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், கர்த்தரால் சகலமும் நடக்கும். முக்கியமாக எங்கள் வாழ்க்கையில் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.